ஒரு மாவட்டத்தின் தலைநகரில் கூட ஒரு உணவு சேமிப்பதா நெல் கொள்முதல் பண்ணி அதை சேமிக்கிற கிடங்கு இல்லைங்கிறது எவ்வளவு பெரிய வருத்தத்துக்குரியதுங்கிறது நீங்க பார்க்கணும். இப்ப நம்முடைய அரசு இந்த டாஸ்மார்க்கில் விற்கிற சரக்குகளை பத்திரமா பாதுகாக்கிறதுக்கு பெரிய பெரிய கிடங்குகளை கட்டி அதை குடிரூட்டி அதில் வச்சு கண்காணிப்பு கருவி போட்டு காவலர்களை பாதுகாப்புக்கு போட்டு பாதுகாக்கிறது. ஆனா உழைக்கிற மக்கள், வேளாண்குடி மக்கள் உயிரை கொடுத்து விளை வைக்கிற மிக அத்தியாவசியமான உயிர் தேவையா இருக்கிற உணவுப் பொருளான நெல்லை கொள்முதல் செய்யாம சாலையில போட்டு வீதியில போட்டு மழையில நனைஞ்சு முளைக்க வச்சு எத்தனை லட்சம் டன், 20 லட்சம் டன்னுக்கு மேல இன்னைக்கு தெருவில் போட்டு உங்களுக்கு பார்த்திருப்பீங்க. சுடுகாட்டில் இருக்கிறதுல ஒண்டி அடுக்கி வச்சு அதை பாதுகாக்கிற நிலைமையில் இருக்கு. நீங்க அதிகபட்சமா ஒதுக்குறது 4 கோடி தார்பாய் வாங்கி மூட. ஆனா உங்க சமாதிக்கு எத்தனை கோடி செலவழிச்சிருக்கீங்க? நீங்க கட்டுற ஒவ்வொரு கட்டடங்களுக்கும் யாரு கேட்டது? இதெல்லாம் எது அத்தியாவசியம்னு கூட தெரியாதா? யோசிச்சு பாருங்க. பதவி என்பது மக்களுக்கு சேவை செய்யத்தான் என்று கருதாதவன் கையிலே ஆட்சி அதிகாரம் இருந்தால் மக்களின் நலன் என்பது கனவாகத்தான் இருக்கும், கேலிக்குறியாகத்தான் இருக்கும். தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்க தேவர் சொல்றாரு. அதானே நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு நேத்தான் நடக்குது. எத்தனை ஆண்டுகளா சொல்லுங்க, எத்தனை ஆண்டுகளா சொல்லுங்க. உங்களுக்கு மனச்சான்று இருந்தா நெல்ல தெருவில் போட்டு முளைக்க விடுவான ஒருத்தன், மழையில நனைய விடுவான ஒருத்தன். அதாங்க சாதனை. தெருவில் போட்டு முளைக்க வைக்கிறது தானே சாதனை. இந்த நெல்லை ஏன் நான் விளைய வச்சதை தெருவில் போட்டு ஆந்திராவில இருந்து இதுக்கு நீ அரிசி வாங்கி தர? இப்ப ஆந்திராவில இருந்து பொங்கலுக்கு இதுக்கு தீபாவளிக்கு நீ அரிசி வாங்குறீங்களா இல்லையா? போன தடவை பொங்கலுக்கு குஜராத்ல இருந்து வாங்கிட்டு வந்தீங்க வெள்ளம். ஏன் என்கிட்ட கரும்பு இல்ல? நான் வெள்ளம் காய்ச்சல? நான் விளைய வைக்கல அரிசி, நெல்ல விளைய வைக்கல? என்கிட்ட அரிசி இல்ல? எது குஜராத்ல இருந்து வாங்கிட்டு வந்தீங்க? ஏங்க அப்பயா நீங்க இந்த கேள்வி ஏன் எழுப்புனீங்க? கொள்முதல் செய்யல, தெருவில் கிடக்கு, நாசமாக தெரிஞ்சான கேள்வி கேட்கிறீங்க. அப்புறம் என்ன இப்படி இருக்கு? அரசு அப்படித்தாங்க சொல்லும். நீ கொள்முதல் செஞ்சு பாதுகாப்பா குடவுண்டுக்குள்ள நீ வச்சிருந்தா, கிடங்குல சேமிச்சிருந்தா எதுக்கு வீதியில கிடக்குது? எப்படி? அவ்வளவுதாங்க. அதுக்கு மக்களின் நலனை பற்றி கவலை என்ன இருக்குது? 2000 கோடிக்கு பாலம் கட்டும், மெட்ரோ ட்ரெயின் கொண்டு வந்து விடுறோம், ஏர்போர்ட்டை கேட்கும். நாங்க இந்த இவ்வளவு பெரிய ஏர்போர்ட் கேட்டோமா? பறக்கிறதுக்கு ஒரு